சாட்டர்டே மார்னிங் காலையில் எழுந்திரிச்சு வந்ததுமே ஃபஸ்ட்டு வந்து காஃபி வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு அக்காவுக்கும். நாங்கள் 2 பேரும் வந்து காஃபி ரேராக தான் குடிக்கிறோம். பட் எங்கள் வீட்டில் எப்பவுமே டீ தான் வைப்பாங்க. ஸோ காஃபி குடிச்சிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு அக்காவுக்கு மட்டும் காஃபி வச்சுட்டு இருந்தேன். காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் வெளில போக வேண்டிய ஒர்க் இருக்குங்க. ஏன்னா நாளைக்கு வந்து அக்காவுக்கு வந்து தம்பி பிறந்து 6 மந்த் ஆகுது. ஸோ அவனை எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்புறா. ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்காக வந்து வெளில வந்துட்டேன் நான். ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் வாங்கிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபைனலாக அதே வாங்கிட்டேன். அப்புறம் மார்க்கெட் போயிட்டேன். பட் அங்கேருந்து என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. அப்புறம் ஃபைனலாக அக்கா வந்து நைட்டு பிரியாணி செய்கிறேன்னு சொல்லிட்டு சீரக சம்பா அரிசி வேணும்னு சொல்லியிருந்தா. அதேமாதிரி வந்து வாங்கிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு அக்கா வந்து லஞ்சில் எனக்கு போட்டு வச்சுட்டு இருந்தா. சாப்பாடு, வெண்டைக்காய் குழம்பெல்லாம். ஸோ அதை எடுத்துகிட்டு நான் வந்து ஒர்க்குக்கு வந்து கிளம்பிட்டேன். ஸோ நைட்டு வீட்டுக்கு வந்து அக்கா வந்து மஷ்ரூம் வச்சு பிரியாணி பண்ணியிருந்தா. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து அதை சாப்பிட்டு அப்படியே டே முடிஞ்சுச்சு.